في أكبر الكتب واللغة في أكبر الكتب. தேவனே, நீர் அதிசயமானவர். என்னை நேசிக்கிறீரே, உமது அன்பின் அளவு பெரியது, என்னால் புரிந்து கொள்ள முடியாதது. நினைத்து பார்க்க பார்க்க அதிசயமாக இருக்கிறது. அப்படி என்ன நான் உமக்கு முக்கியம்? பிள்ளை என்கிறீர். சகலவற்றையும் எனக்கு சாதகமாக ஆக்கித் தருகிறீர். வாழ்க்கை கரடு முரடாக இருந்தாலும், பயங்கரங்கள் நிறைந்ததாக இருந்தாலும், அத்தனை சவால்களையும் தவிடு பொடியாக்கி போடுகிறீர். ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லையே, எதிர்த்தவர்களால் நிற்க முடியவில்லை. நீர் என் கூடவே இருக்கிறீர். எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக, உறுதியான அசைக்க முடியாத கோட்டையாக, எண்ணி முடியாத பாதுகாப்பாக. ஏன் நீர் என்னை மறுரூபமாக்குகிறீர். குற்றமற்றவனாக, மாசற்றவனாக, ஒருபோதும் கண்டிக்கப்படாதவனாக, என்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவு உம்மை போல நீதியிலும், பரிசுத்தத்திலும், ஞானத்திலும், அன்பிலும், சகலவற்றிலும் நீர் என்னை உருவாக்கினீர். அனைத்து சிருஷ்டிப்பின் சிறப்புகளை காட்டிலும் சிறப்பாக, எண்ணி முடியாத அதிசயங்கள் நிறைந்த வான மண்டலங்கள், உலகங்கள், வல்லமை நிறைந்த தூதர்கள், இவர்களுக்கும் மேலாக என்னை நீர் ஆக்க விரும்புகிறீர். உம்மை போல மாற்றி என்னை அழகு பார்க்கிறீர். இவைகளுக்கெல்லாம் தராத சிறப்பான பிள்ளை என்ற அந்தஸ்தை எனக்கு தருகிறீர். மடியில் நான் என் பாதப்படியாக அனைத்து போராட்டங்களையும் பணிய வைக்கிறேன். அனைத்தும் பணிகின்றன. உமது சிறப்புகள், உமது வல்லமைகள், உமது ஞானம், உமது அன்பு என எண்ணினால் எல்லாம் அளவிட முடியாததாக இருக்கிறது. மிஞ்சின மகத்துவமாக இருக்கிறது. என் சிந்திக்கிற திறமைக்கு எட்டாததாக இருக்கிறது. சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கின நீர் அவைகளால் ஆனந்த களிப்பாக இருக்கிறீர். அவைகளை வாழ வைத்து போஷித்து மகிழ்கிறீர். அவைகளின் காலங்களை நீர் தீர்மானித்து பாதுகாக்கிறீர். அவை ஒன்றும் பார்வைக்கு மறைவானது அல்ல. ஒன்றும் உம்மை மிஞ்சி செயல்பட முடியாது. ஓடும் ஒட்டகமும், சீரும் சிங்கமும், அடங்காத புயல் காற்றும், சகலவற்றையும் விழுங்கி சாம்பலாக்கும் அக்கினியும் உமக்கு அடக்கம். அவைகளால் நீர் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர். இவைகளின் மத்தியில் என்னை பார்க்கிறீர். உமக்கு முக்கியமான சிருஷ்டியாக என்னால் என்ன பயனென்று தெரியவில்லை. இவைகள் எல்லாம் உம்மை துதித்தாலும் உம்மை மகிமைப்படுத்தாத என்னை மகிமைப்படுத்த விரும்புகிற நான் எப்படி உமக்கு முக்கியமானவனானேன்? நீர் நல்லவர். உமது நன்மைகளுக்கு முடிவே இல்லை. நான் நன்மைகளால் பிழைக்கிறேன், வாழ்கிறேன், மன நிறைவாய் அவைகளை அனுபவிக்கிறேன். அவைகளால் என் சந்தோஷத்திற்கு முடிவே இல்லை. சிறு வயதில் பிடித்து விளையாடிய பட்டாம்பூச்சி முதல் வாலிபத்தின் சந்தோஷங்கள் என கலர் கலராக எல்லாம் அளவில்லாமல் நிறைந்து என் காலத்தின் முடிவு வரை அன்பு, ஆறுதல், அடைக்கலமென திணறும் அளவுக்கு தருகிறீர். நன்மைகளால் நான் நிறைந்திருக்கிறேன். நான் அனுபவிக்கும்படிக்கு சிறப்பான உலகத்தை எனக்கு முன் விரித்து வைத்திருக்கிறீர். உலகத்தில் சகலமும் எனக்கு உற்சாகம் அளிக்கிறது. அவைகளை எல்லாம் அனுபவிக்க என் காலங்கள் போதாது. அதன் சிறப்புகள் எப்போதும் எனக்கு முன்னே காலங்கள் செல்ல செல்ல விரிந்து கொண்டே போகிறது. நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீர். எல்லாம் உம்மால் சமாதானத்தை அனுபவிக்கின்றன. நானும் தான் அமைதியான வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, இவைகளை நீர் எனக்கு தந்தீர். இது உண்மையில் யாருக்கும் கிடைக்காத வரம். எனக்கு கிடைத்து விட்டது. மனுஷனாக பிறந்த யாருக்கும் கிடைக்காத வரம். என் சமாதானத்துக்கு முடிவே இல்லை. எல்லாம் நிறைவாக இருக்கிறது. காரணம், உம்மை என் ஒத்தாசையாக தெரிந்து கொண்டேன். உமக்கு செவி கொடுக்க பழகி கொண்டேன். உம்மை எப்போதும் முன்னிறுத்தி நடக்க கற்றுக் கொடுத்தீர். உம்மை மட்டும் சார்ந்து கொண்டேன். இதிலும் எப்போதும் ஆலோசனையின்படி செய்வதால் நான் சமாதானம் நிறைந்தவன். தேவையற்ற சஞ்சலங்களை நான் அறியேன். பயங்களை பார்த்து நான் சிரிக்கிறேன். கவலைகளை பார்த்து அலட்சியம் செய்கிறேன். உறங்கினால் என் உறக்கம் மடியில் இருப்பது போல இனிமையாக
இனிமையாக இருக்கிறது. என் மன நிறைவுக்கு குறைச்சல் இல்லை. நான் செய்கிற எதிலும் எப்போதும் ஏமாற்றம் இல்லை. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றன. ஆகையால் என் எதிர்காலத்தை குறித்து திட்டங்கள் எதுவும் என்னிடம் இல்லை. எதிர்காலத்தை நான் நினைப்பதில்லை. அவை கரத்தில் இருக்கிறபடியால் ஒரே ஒரு முறை அனுதினமும் வாழ்கிறேன். தினமும் என்னை திருப்திப்படுத்துகிறேன். புதிய புதிய அனுபவங்கள் என்னை சூழ்ந்து கொள்கின்றன. புதிய புதிய வெளிச்சங்கள் எனக்கு நீ தருகிறீர். புதிய புதிய சிநேகிதங்கள் கிடைக்கின்றன. இன்னும் ஆழமான வாழ்க்கைக்கு அவை என்னை இட்டுச் செல்கின்றன. இடைவிடாது இவை தொடர்வதால் நான் வயதாகிறதானாலும் புத்துணர்ச்சியுடன் ஓடுகிறேன். திருவிழா கூட்டத்தில் ஒரு குழந்தை அதிசயப்பட்டு ஓடுவது போல என் காலங்கள் உள்ளன. உம்மை புரிந்து கொள்ள முயலுகிறேன். எட்டா உயரத்தில் இருந்தாலும் நீர் எனக்கு சமீபமே. ஒருவரும் சேர முடியாதவராக இருந்தாலும் நீர் எனக்கு தொடக்கூடிய தூரமே. உமது ஞானத்தை அளவிட முடியாது. ஆனாலும் அவைகளை என் கைக்கு உட்படுத்தினீர். ஆதி முதல் அந்த வரை நீர் நீண்டு கொண்டே போகிறீர். ஆனாலும் நீர் என்னுடைய சிநேகிதர், நெருங்கிய நண்பர். என்னை மறுரூபமாக்குவதில் உமக்கு சந்தோஷம். என் மாம்சத்தை அழித்து தேவசாயலாக்குவதில் உமக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கிறதே, அது சகல ஆனந்தத்தை காட்டிலும் பேரானந்தம். சகல சிருஷ்டிப்பின் அதிசயங்களை காட்டிலும் பேராதிசயம். மாறிய என்னில் மகிழ்கிறேன். மாறியதால் உம்மை நான் மகிழ்விக்கிறேன். எனக்கு பெயருண்டு, உமக்கு பெயரில்லை. என் பெயரை கொண்டே உமக்கு பெயரை வைத்துக் கொள்கிறேன். அவ்வளவு பிரியமா என் மேல் உமக்கு. நான் மகிமைப்படுத்துவதை நீர் மிக பெருமையாக நினைக்கிறீர். அதென்ன அவ்வளவு பெரியதா? அக்கினிமயமான தூதர்களை விடவா நான் சிறந்தவன்? என்னை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உருவாக்க தீர்மானித்து சிருஷ்டிப்பிலேயே சிறந்த ஒன்றாக வைக்கிறீர். நாற்றம் பிடித்த மாம்சமான என்னை திறமைக்கு சவாலாக தேவசாயலாக்கி வைக்கிறீர். பொக்கிஷமாக என்னை பாதுகாக்கிறீர். குமாரனை சகல மகிமையிலும் சிறக்க பண்ணுவது போல என்னையும் அவரோடு இணைத்து கொண்டீர். நீர் அதிசயமானவர். ஆலோசனைகள் அதிசயமானது. வல்லமை அதிசயமானது. பாடுகளின் மத்தியில் அரவணைப்பு அதிசயமானது. நீர் என் மீது பாராட்டுகிற அன்பு அதிசயமானது. எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன். அதிசயமான கரம் என் மேலிருந்தபடியால் நான் துவண்டு போவதில்லை. என் நெருக்கங்கள் எனக்கு வலிக்கவில்லை. தடுமாற பண்ணுகிற ஆபத்துகள் என்னை கடந்து சென்றன. பயங்கரங்கள் சீறினாலும் அவை எதுவும் உறுதியான துணையினால் என்னை அலட்சியமாக சிரிக்க பண்ணுகின்றன. ஆண்டவரே, என்னை பாருங்கள், நான் பயப்படவே இல்லையே. உறுதியான கரம் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நான் அடங்கி இருக்கிறேன். என்னை மிரட்ட எந்த சீற்றத்தினாலும் முடியவில்லை. நீர் எனக்கு அதிசயமானவர் தானே. அன்பை நான் கொள்ளையிடுகிறேன். நீர் ஒருவரே எனக்கு அடைக்கலாம். நீர் ஒருவரே என் ஒத்தாசை. நீர் ஒருவரே என் ஆலோசனை. என்னை சுற்றி பாரும். எனக்காக யார் இருக்கிறார்? உம்மை தவிர. நான் வேறு யாரை சார்ந்து கொள்கிறேன்? உம்மை தவிர யாருமில்லை. உம்மை தவிர. நீர் என்னை இதுவரை ஏமாற்றியதில்லை. என் கூப்பிடுதலுக்கு நீர் தூரமாக இருந்ததில்லை. நீர் எப்போதும் பரலோகத்தை திறந்து என் கூப்பிடுதலை கேட்பதற்காக காத்திருக்கிறீர். என் குரலை கேட்கும் முன்பே எனக்கு பதில் அளிக்கிறீர். ஒத்தாசைகள் தருகிறீர். ஆலோசனைகள் தருகிறீர். ஆகையால் கர்த்தாவே, நான் சத்தத்தை கவனித்து அதன்படி நடப்பதையே என் பழக்கமாக கொண்டேன். நீர் வாரும், நாம் போகலாம். இன்னமும் என் காலங்கள் நீண்டு கிடக்கின்றன. அதன் முடிவு வரை உம்மோடு நான் நடப்பேன். நீர் என்னை தள்ளிவிட மாட்டீர். இதுவரை தள்ளியதும் இல்லை. கற்பனைகளையும் உடன்படிக்கையும் நான் மீறாதபடி என் மனதில் வைத்து என் இருதயத்தில் அவைகளை எழுதினீர். நாம் நடக்கும் வழிகளை எனக்கு காண்பித்து அவைகளில் கரம் பிடித்து இதுவரை நடத்தினீர். நீரே ஒரு மனுஷன் அல்ல, உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு போதித்தீர். இவைகளால் நான் துக்க காலங்களை இனிமையாக்கி கொண்டேன். உம்மால் என் வாழ்க்கை இடைவிடாத விளையாட்டாக மாறியது.
நாம் இணைந்து இன்னமும் வேடிக்கை செய்வோம். வாரும் என் ஆண்டவரே. இனி இருக்கிற காலங்களையும் சந்தோஷமாக ஓடி விளையாடி கொண்டாடுவோம். நான் இன்னமும் அன்பை அனுபவிக்க வேண்டும். அதை சம்பாதிக்க எனக்கு பத்தவில்லை. உம்மை திருப்திப்படுத்தி வாழ முடிகிறதே. என் வாழ்நாளில் உன் அன்பை கற்றுக்கொண்டேன். யாருக்கும் கிடைக்காத அதிசய அறிவு இது. இன்னமும் உம்மை திருப்திப்படுத்த நாட்கள் இருக்கின்றன. அவைகளால் உறுதியாக நிச்சயமாக எவ்வித சந்தேகமும் இல்லாமல் உம்மை சந்தோஷப்படுத்துவேன். எப்படியெனில் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது என்பதை நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். எந்த நாசமோசமோ வரும் காரியமோ நிகழ்காரியமோ அத்தனையையும் அன்பினால் மேற்கொள்ள முடியும் என நிச்சயித்திருக்கிறேன். வருவது வரட்டும், எது வந்தாலும் பயமில்லை. அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது என்றபடியால் அவைகளால் நான் உம்மை சந்தோஷப்படுத்துவேன். நீர் ஒருவரே என் சந்தோஷம். பணமும் PhDயும் மற்ற எல்லா உலக சிறப்புகளும் அன்பிற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. கடினமாக உழைக்கும் தோட்டக்காரர் போல நீர் என்னை சூழ்ந்து நின்று கவனிக்கிறீர். களைகளை எடுத்து கற்களை நீக்கி வேலியடைத்து தண்ணீர் பாய்ச்சி தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி என் ஜீவியத்தை வளமாக்குகிறீர். இதில் உழைப்பு தெரிகிறது. நீர் சும்மா இல்லை, ஏனி ஓடிக்கொண்டே இருக்கிறீர். நான் வளர்வது உமக்கு ஆனந்தமாக இருக்கிறது. பெருகுவது உமக்கு சந்தோஷம். நிறைய கனி தந்து விட்டால் அப்பப்பா உமக்கு கொண்டாட்டமே. நான் உமது கனவு, உமது பிரியம். என்னை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்குவது அதிசய பிரயாசத்தின் பலன். இதோ பாரும், அநேக பறவைகளும் குருவிகளும் கனிகளுக்காய் என்னை சுற்றி சுற்றி வருகின்றன. எல்லாம் புது அனுபவமாக இருக்கிறது. புதுசாக சிநேகிதம் சேருகின்றன, இளைப்பாறுகின்றன, என்னில் கனிகளை தேடுகின்றன. என்னை சுற்றி காற்றும் சுகந்தமாக மாறிவிட்டது. நான் கனி தந்து வளர்ந்து பெருகுகிறேன். உமது உழைப்பால், உமது கவனிப்பால், அன்பினால் அனுதினமும் வளர்கிறேன். உலகம் கொடுமைகளால் நிறைந்திருக்கிறது. இரத்தமும் ஆபத்துகளும் அனுதினமும் பெருகி கொண்டே போகின்றன. உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களும் செல்வ சிறப்புகள் நிறைந்தவர்களும் அதிகார உச்சாணியில் நிற்பவர்களும் ஆபத்தை தவிர்க்க முடியவில்லை. ஆசைப்பட்டவைகளால் தங்கள் வீட்டை நிறைத்திருந்தாலும் பயம் அவர்களை விடவில்லை. நானோ அடைக்கலத்தில் இருக்கிறேன். என்னை எத்தனை ஆபத்துகள் சூழ்ந்தாலும், எதிர்பாராத தவிப்புகள் என்னை சுற்றி சுற்றி வந்தாலும் அனைத்தும் கரத்தினால் விளக்கப்படுகிறது. உமது ஆறுதலும் நம்பிக்கையும் எப்போதும் என்னை தேற்றுகிறது. நீர் என்னை மறக்கவில்லை. நான் உமக்கு இவ்வளவாக ஏன் எப்படி முக்கியமானேன்? நான் அழாதபடி நீர் தடுக்கிறீர். கண்ணீரை துடைத்து என்னை சந்தோஷப்படுத்தி நீர் மகிழ்கிறீர். ஒருபோதும் பயப்படாதபடி அரவணைப்பால் உறுதிப்படுத்துகிறீர். என்னை அழிக்க தேடினவர்கள் இல்லாமல் காணாமலே போய்விட்டார்கள். தேடியும் எங்கேயும் இல்லை. என் எதிரிகளை அடக்கி நீர் நீக்கி போடுகிறீர். அரண்மனையின் தூண்களில் தன் கூட்டை கட்டிய அடைக்கலான் குருவியைப் போல நான் இருக்கிறேன். இதனால் பயமோ கவலையோ நான் அறியாதபடி மறந்தே போனேன். சடுதியான ஆபத்துகள் நெருங்குவதில்லை. நான் தங்கியிருக்கும் இடம் அப்படி. தேவனே, அனுதினமும் அன்பு மிக நெருக்கமாக தெரிகிறது. எனக்கு நீர் மறைவானவர் இல்லை. முகத்தை கவனித்து பார்க்கிறேன். நீர் எனக்காகவே இருக்கிறீர். நானும் உமக்காகவே இருக்கிறேன். நமக்கு மத்தியில் யார் வந்தாலும் நீர் வரவிட மாட்டீர். தேவனே, கொள்ளை நோயும் ஆபத்துகளும் சடுதியான கஷ்டங்களும் வலிகளும் துயரங்களும் எட்டாத தூரத்தில் அடைக்கலத்தில் இருக்கிறேன். நான் உம்மை நேசிக்கவில்லை. நீர் என்னை எவ்வளவாய் நேசிப்பதை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. என் பிரச்சனைகளும் ஆசைகளும் இதை உணராதபடி கண்களை மூடிவிட்டன. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் என என் நினைவுகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. உலகத்தை அனுபவிக்கும்படி என் வாஞ்சை அனுதினமும் பெருகிக் கொண்டே போகின்றன. மறுபக்கம் பயம், கவலைகள். ஐயோ, ஏன் இப்படி? நெருக்கங்கள் தான்
வித்தியாசமாக என்னை சிந்திக்க வைத்தன. அவை என் கண்களை திறந்தன. நான் பெரியதாக நினைத்ததெல்லாம் பெரியதில்லை, சிறந்ததாக நினைத்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை. அன்பை உணராதவரை நான் மரமண்டைதான், என் நினைவுகள் கசக்கும் எட்டிக்காய்தான். நீர் எவ்வளவு நல்லவர் என்று நான் அறிந்த போதோ என்னை இழந்தேன். உனக்கு பிரியமாய் நடப்பதே வாழ்க்கையை சிறக்க வைக்கும் என்பதை கண்டுபிடித்தேன். எதையும் இறுக பிடித்து கொள்வதால் அல்ல, அவைகளை உமக்காக விடுவதால் மன நிறைவடைகிறேன். ஆகையால் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ ஆரம்பித்தேன். நான் நினைக்கிறபடி நடவாமல் நீர் விரும்புகிறபடி நடக்க மனம் திரும்பினேன். நீர் காண்பிக்கிறதை மாத்திரம் செய்ய ஆரம்பித்தேன். இப்போது பரலோகமே எனக்காக திறந்திருக்கிறதை காண்கிறேன். அன்பை காட்டிலும் உயர்வானது ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ளும் போது என் வீணடித்த நாட்களை வருத்தத்துடன் பார்க்கிறேன். அன்பை உணரும் போதுதான் நானே மடியில் இருப்பதை காண முடிந்தது. எனக்காக வீணாய் தவித்து ஓடியது வெட்கமாக படுகிறது. வாழ்க்கையே இப்போது புரிகிறது. நீர் என்னை நேசிக்கிறீர். எப்போதும் நீர் எனக்கு தூரமாக இல்லை என்பது விளங்க எனக்கு இவ்வளவு கஷ்டமா என்ன? மரமண்டை நான், மதியிழந்த மரமண்டை நான். நீர் சிருஷ்டித்த உலகம் எவ்வளவு பெரியது. அதன் அழகை தனிச்சிறப்புகளை புரிந்து கொள்ள என் காலங்கள் போதாது. இவ்வளவு பெரிய நீர் என்னை மட்டும் விசேஷமாக நேசிக்கிறீர் என்பது பெயர் விளங்காத பொறியுரண்டையாக எனக்கு தெரிகிறது. நீர் துக்கப்படுகிறீர், கண்டிக்கிறீர், கடிந்து கொண்டு பேசுகிறீர். நான் என்ன உமக்கு அவ்வளவு முக்கியமா? 10ஓடு 11 இத்தோடு இது ஒன்று என்று என்னை மறந்துவிட்டு போக வேண்டியது தானே. நான் உம்மை புரிந்து கொண்டு உம்மிடம் பதிலுக்கு அன்பாக இருப்பது அவ்வளவு முக்கியமா? என்னை எழுந்து போனால் என்ன? உமக்கு குடியா முழுகி போகிறது? அண்ட சராசங்களும் உம்மை சார்ந்திருக்கிற உலகங்களும் தூதர்களும் உமக்காகவே இருக்க நான் என்ன அப்படி கவனிக்கும்படிக்கு உமக்கு அவசியம்? என்னை தேடுகிறீர், தவிக்கிறீர், விட்டு போக மாட்டேன் என்கிறீர். நான் உணர்வுள்ளவனாக மாறினால் பரலோகமே சந்தோஷப்படுகிறதாம். என்னடா இது வீணனான என்னால் உமக்கு வந்த சோதனை. நீர் என்னை அதிசயங்களை காண பண்ணுகிறீர். அனுதினமும் அதிசயங்கள். நான் புதிதாக மாறிப்போனேன், பயமற்றவனாக மாறிப்போனேன், கவலையற்றவனாக மாறிப்போனேன். இது அதிசயம் இல்லையா? இச்சையற்றவனாக, இச்சிக்க மறந்தவனாக மாறிப்போனேன். இந்த வழி நிறைந்த உலகத்தில் தான் இதிலுமே விருப்பமில்லை. தேவைகள் இருந்தாலும் அவைகள் மறந்து போகின்றன. அவை பார்த்து கொள்கிறார் என்று நான் அலட்சியம் செய்கிறேன். ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக இருந்தாலும் நான் ஒன்றுமில்லாதவனாக இல்லை. எப்படியோ நான் இன்று வரை பிழைத்து கொண்டிருக்கிறேன். நேற்றும் பிழைத்தேன், இன்னமும் பிழைப்பேன். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது நிச்சயம். ஏனெனில் நீர் இருக்கிறீர். நான் சந்தோஷத்தினால் திருப்தியாக இருக்கிறேன். என்னை திருப்தி ஆக்குகிறீர். உமது உச்சமான கவனம் ஒருபோதும் என்னை தடுமாற விடவில்லை. ஆகையால் நான் மன நிறைவாக இருக்கிறேன். நான் சுகமாக படுத்துக் கொள்கிறேன். என் தூக்கமும் ரம்மியமாக இருக்கிறது. உலக பொருள் இல்லாவிட்டாலும் அன்புதான் என் மனநிறைவான வாழ்க்கைக்கு காரணம். இது அதிசயம் இல்லையா? படிப்பும் பட்டமும் வசதியும் இதை தர முடியாது. என் சமாதானத்தை எடுக்க முடியாது. நான் உம்மை திருப்திப்படுத்தினால் நீர் என்னை திருப்திப்படுத்துகிறீர். நான் உமக்கு உண்மையாக இருந்தால் நீர் எனக்கு உண்மையாக இருக்கிறீர். இதுதான் இதன் மறைப்பொருள். ஆனால் உண்மையாக இருக்கும்படிக்கு நீர் எனக்கு சிலுவையை அல்லவா தருகிறேன். என்ன கொடுமை சார் இது! யாரால் இதை சகிக்க முடியும்? எல்லோரும் பார்க்க ஊர்வலத்தின் முடிவில் அழைத்து செல்லப்படுகிற பஃபூனாக இருக்கேன். ஒரு வேடிக்கை பொருள், எள்ளி நகையாடத்தக்க கோமாளி. இதுவா நான் சுமக்க வேண்டிய கனமான சிலுவை? என் நியாயம் எடுபடாமல் போகிறது. எனக்காக வருந்துவோரும் தன் முகத்தை என்னை விட்டு மறைத்து கொண்டு எங்கோ திருப்பிக் கொள்கிறார்கள். நான் யார் என்பதே எனக்கு மறந்துவிட்டது. ஒரு அற்ப பூச்சியாக பலர் பார்வைக்கு நான் தெரிகிறேன். தேவையற்ற உறவாக என்னை நேசிக்கிறவர்கள் நினைக்கிறார்கள். மேஜையில் இருக்கிற அசிங்கம் போல என்னை மறைத்து கொள்கிறார்கள். நீர் மாத்திரம் என் பக்கம் இராவிட்டால் நான் இருந்த இடம் புல் முளைத்திருக்கும். என்றோ காணாமல் போயிருப்பேன். ஆனாலும் நான் என் வழிகளை நினைக்கவில்லை. அந்த சிலுவைக்கு பின் நீர் வைத்திருக்கிற சந்தோஷத்தை எண்ணி இவைகளை ஏற்றுக்கொண்டேன். உறுதியான
வார்த்தைகளை நினைத்தேன். அதனால் தாங்கினேன், சகித்தேன். நீர் அனுமதித்த சிலுவையை நம்பிக்கையோடு சுமந்தேன். கலங்காமல் தைரியமாக. என்னோடு இருந்த பிறர்தான் என் வழிகளை பாராட்டுகிறார்கள், நான் அல்ல. தேவனாக நீர் என் வழிகளை மாற்றி போட்டு ஆறுதலான சந்தோஷத்தால் நிறைத்தீர். அமைதிப்படுத்தும் முயற்சிகள் என் வழிகளை மறக்க பண்ணுகின்றன. சிலுவை பாடுகள் நான் கடந்த பின் மறந்து போனது. ஆனால் என் வழிகளை நீர் மறக்கவில்லை. அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் நம்பும். ஆம், சிலுவை பாடுகளால் நான் உம்மை நேசிக்க கற்றுக்கொண்டேன். சகலவற்றையும் சகிக்க, நம்ப, தாங்க என்னால் முடிகிறதே. இந்த சிலுவை வழி இல்லாதிருந்தால் நான் உம்மை நேசித்திருக்க முடியாது. சிலுவை என் அன்பை உமக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையால் என் வழிகள் எனக்கு தேவைதான். எனக்கு கோபம் உம்மேல். என் இஷ்டப்படி என்னை நீர் நடத்தாத போது, நான் நினைத்தது எனக்கு கிடைக்காத போது, இடுக்கணிலே நீர் என்னை கைவிட்டீரே. கேட்டால் நீர் என்னை நொறுக்க சித்தமானீர் என்று வேதம் சொல்லுகிறது. பாடுகளுக்கு உட்படுத்துகிறீர். மற்றவர்களைப் போல என்னை நன்றாக வாழ விடவில்லை. அவர்கள் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கிறார்கள். நானோ யோபை போல துக்கத்தில் கிடக்கிறேன். எப்போது விடியும் என தடுமாறுகிறேன். ஆனால் நீர் என்னை சீர்படுத்துகிறீர். என் சித்தம் மட்டுமே செய்கிற நான் சித்தம் மட்டுமே செய்ய பழகவில்லை. இது என் அமைப்பில் உள்ள குறை. நல்லது கெட்டது எதுவென என் சிந்தையில் தேடி சென்று நித்தம் உழலுகிறேன். ஏதோ ஒன்றை தேடி ஏங்கி தவிப்பதாகவே நித்தம் இருக்கிறது. கிடைக்குமா கிடைக்காதா என தவிப்பதே என் வாடிக்கையாக விட்டது. இதுதான் சீர்படுத்தப்பட வேண்டும். எபேசியர் 4:12. இதை நீர் என்னில் செய்கிறீர். இதன் பின் என்னவாகும்? கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் என் கையால் வாய்க்கும். ஏசாயா 53:10. அதாவது என் சித்தம் எதுவுமே இனி என்னில் செய்யப்படாது. அதற்காக நான் நொறுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் உம்மால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியும். உமக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்கிறவன். இப்போது ஒன்று விடாமல். தடுமாற்றம் இனி இல்லை. அசைவுள்ளதெல்லாம் காணாமல் போனது. நான் அசையாதவன். என் பலவீனங்கள் எல்லாம் காணாமல் போனது. இனி பலவீனமானவன் இல்லை நான். தடுமாறுகிறவன் இல்லை நான். என்றென்றும். ஆம், இயேசுவை போல சீர்படுத்தல் என்னை மாற்றிவிட்டது. சீர்படுத்தல் ஒருவனுக்கு நடந்த பின்பே அவனால் பரிசுத்தமாக நடக்க முடியும். தேவ சித்தப்படி நடப்பதால் மெல்கிசேதேக்கு போல நீதியாக நடக்க முடியும். இப்போதுதான் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அவர் தாமாக எதையும் செய்யாமல் பிதா காண்பிக்கிறபடி மாத்திரம் செய்தார். இந்த சீர்படுத்தல் நடக்காவிட்டால் என்னால் தேவனை அணுகக்கூட முடியாது. ஆக நாம் மனம் திரும்பினால் மட்டும் போதாது. தேவன் நம்மை உட்கார்ந்து புடமிட்டு சீர்படுத்த நொறுக்க வேண்டும். பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும். அப்போதுதான் நமக்கு நலமாக தோன்றுகிறபடி எல்லாம் செய்யாமல் தேவ சித்தம் எதுவென தேடி தேடி செய்வோம். எந்த சூழ்நிலையிலும் சீர்படுத்தல் நடந்த பின்பே நான் ஒரு மனுஷனுக்கு முன்மாதிரி ஆகிறேன். அதுவரை நான் ஓசையிடும் கைத்தாளந்தான். அன்பாக நடக்கவெல்லாம் எனக்கு தெரியாது. தேறினவன் எல்லோரும் இந்த சிந்தையாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறாரே பிலிப்பியர் 3:அதிகாரத்தில். இந்த தேறினவர்கள் யார்? இப்படி தேவனால் சீர்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமே. பைபிள் காலேஜ் படித்தவர்கள் அல்ல. இவர்களே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதியாக நடக்க, பரிசுத்தமாக நடக்க பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். மெய் விசுவாசம் ஒருவனை சீர்படுத்தலுக்குள் நடத்தும். அதை சகிக்க பலன் தரும். சீர்படுத்தப்பட்ட ஒருவனை தேவனை கனம் பண்ணுகிறான். சீர்படுத்தப்படாதவன் தன் மாம்ச சிந்தனையின்படி நடந்து கனவீனம் பண்ணுகிறான். சீர்படுத்தப்பட்டவனுக்கே பரலோகம் திறந்திருக்கிறது. தேவனை அவன் நேசிக்க பழகிவிட்டான். எல்லாவற்றை காட்டிலும் எல்லாவற்றுக்கும் மேலாகவும் அவனுக்கே தேவன் அதிசயமானவர். அவனே தேவனுக்கு சிநேகிதனாக இருப்பான். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற வார்த்தை இவனிடம் மாத்திரம் நிலையாக நிறைவேறி வரும். இரும்பை இரும்புதான் கூர்மையாக்கும் என்பதன் உண்மையை இங்கு உணரலாம். பாடுகளால் தேவன் ஒரு மனுஷனை சீர்படுத்துகிறார். இனி நான் இல்லை என்பதை அவன் அனுபவமாக்கி கிறிஸ்துவின் பூரணத்தை தன்னில் உருவாக காண்கிறான். أكبر